பிசிசிஐயும் இந்திய தேர்வு குழுவும் செஞ்ச ஒரே நல்ல விஷயம் என்னன்னா ஸ்ரேயஸ் ஐயரை இந்திய ஏ அணிக்கு கேப்டனா தேர்வு செஞ்சது மட்டும்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்ரேயஸ் ஐயரை ஏசிய கப்ல செலக்ட் பண்ணவே இல்லை. இத்தனைக்கும் ஐபிஎல்ல 600 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. 6 அன்கேப்ட பிளேயரை வச்சுக்கிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் பஞ்சாப் அணியை ஃபைனல் வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்காரு. தனிப்பட்ட முறையில கேப்டனாக சிறப்பா செயல்பட்டாலும் தன்னுடைய பேட்டிங் திறமையை அந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னும் நிறைய கோப்பைகள், உள்நாட்டு தொடராக இருக்கக்கூடிய ரஞ்சி கோப்பை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஹசாரே டிராஃபி, இந்த மாதிரி எல்லா டிராஃபிலையுமே தன்னுடைய அணியை கேப்டனா வழி நின்று ஒரு பக்கம் ஃபைனல் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு கப்பையும் அடிக்க வச்சிருக்கிறாரு. அதிகமான ஸ்கோர்களையும் வச்சிருக்கிறாரு. ஏன் சாம்பியன்ஸ் டிராஃபில கூட 345 ரன்களை அடிச்சிருக்கிறாரு ஸ்ரேயஸ் ஐயர். இப்படிப்பட்ட ஒரு வீரரை எப்படி நீங்க விட்டுட்டு மற்ற வீரர்களை எடுத்துட்டு போனீங்க? அதுவும் இல்லாம இந்த அஷத் ராணா மாதிரி ஒரு வீரரை எப்படி செலக்ட் செஞ்சாங்க? எதுக்காக செலக்ட் செஞ்சாங்க? எதை வச்சு, அதாவது எதன் அடிப்படையில் அவரை உள்ள எடுத்தாங்க? இந்த மாதிரி கொஸ்டின்கள்லாம் பல இருக்கிற சமயத்துல ஏபி டிவில்லியர்ஸ் தன்னுடைய கருத்தை வெளியிட்டு இருக்கிறாரு. ஸ்ரேயஸ் ஐயரை எடுக்காததுக்கு பின்னணியில மிகப்பெரிய ஒரு அரசியலே இருக்கிறது இந்திய தேர்வு குழு மத்தியில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான பதிவையும் வெளியிட்டு இருந்தாரு. இதற்கு தான் வந்து கவாஸ்கர் அவர்கள் திருப்பி பதிலடிக்கும் கொடுக்கும் வகையில, உங்க அணியில ஏற்படும் அரசியலை மட்டும் பாருங்க, எங்க அணியை பத்தி பேசாதீங்க. உங்களுக்கு ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் வேணும்னா அடுத்த நாட்டு கிரிக்கெட்டை பத்தி பேசவே பேசாதீங்க, அடுத்த நாட்டு தேர்வு குழுவை பத்தி பேசவே பேசாதீங்க சொல்லிட்டு காட்டமா பதிலடி கொடுத்திருந்தாரு. ஆனா இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஐபிஎலுக்கு ஃபாரின் பிளேயர் வேணும், உங்களுக்கு தேவையில்லாததுக்கெல்லாம் ஃபாரின் பிளேயர் வேணும். ஆனா நீங்க செய்யற கோல்மால் வேலைக்கெல்லாம் அடுத்த நாட்டுக்கார விமர்சிச்சா அது மட்டும் வேணாம். இது என்னடா நியாயன்ற மாதிரி தான் இங்க இந்திய ரசிகர்களும் அவரை விளாசி தள்ளிட்டு வராங்க. யார? சுனில் கவாஸ்கர். அப்படி இந்த இந்திய ஏ அணியில யார் யாரை செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க? ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாகவும், அபிமன்யு ஈஸ்வரன், சாய் சுதர்சன், ஜெகதீசன் இவர் ஒரு இன்னொரு கீப்பராக செலக்ட் செய்யப்பட்டிருக்காரு. ஏன்னா த்ருவ் ஜுரல் துணை கேப்டனாக, விக்கெட் கீப்பராக அவரும் இருக்கிறாரு. இந்த மாதிரி புதுமுக வீரர்கள் வேற நிறைய பேர், மானவ் சுதர், அதுக்கப்புறமா குர்னூர் பிரார், ஆயுஷ் பத்தோனி, நிதிஷ்குமார் ரெட்டி, தனிஷ் கோட்டியான், பிரசித் கிருஷ்ணா, கலீல் அகமது, யாஷ் தாக்கூர், KL ராகுல், சிராஜ், இவங்க 2 பேரும் கடைசியாக நடக்கக்கூடிய 2வது டெஸ்ட் போட்டியில, ஏன்னா 2 டெஸ்ட் போட்டி மட்டும் தான் இந்திய ஏ அணிக்கும் ஆஸ்திரேலிய ஏ அணிக்கும் நடைபெற இருக்கிறது, அதுவும் இந்திய மண்ணில். ஆகியான காரணத்தினால இவங்க 2வது போட்டியில தான் கலந்துக்க போறாங்கன்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா இவங்க எல்லாருமே இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளையாடிய பிளேயர்களும் நிறைய பேர் அடங்குவாங்க. இதுல தனுஷ் கோட்டியான்லாம் பிறகு அழைத்த நபர், அவருக்கும் இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்து அவரையும் சோதிச்சு பாக்குறாங்க. இதுல என்ன குளறுபடினா, ஸ்ரேயஸ் ஐயருக்கு இந்த கேப்டன் பதவியை கொடுத்துட்டு கேப்டன் பதவியை சமாளிக்க முடியாம இந்திய ஏ அணி ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிராக தோற்கடித்து விட்டு இவரும் அதிகமான ரன்களை அடிக்க முடியாம ஒரு பக்கம் இவரையே தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சூட்சமும் இருக்கிறது. ஏன்னா இங்க ருத்ராஜ் கெய்க்வாடை எடுக்கல. எதன் அடிப்படையில் எடுக்கல? 184 ரன் அடிச்சிருக்கிறாரு. எந்த கோப்பையில? இப்ப நடந்திருக்கக்கூடிய துலீப் டிராஃபியில 184 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஆனா அவர் ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இத்தனைக்கு ஸ்கோரை நல்லா தான் வச்சிருக்கிறாரு. நீங்க எடுத்திருக்கக்கூடிய ஜெகதீசனோ இல்ல ஆயுஷ் பத்தோனியோ இவங்கெல்லாம் வந்துட்டு இப்ப நடந்திருக்கக்கூடிய துலீப் டிராஃபியில சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஜெகதீசன் 197 ரன் அடிச்சிருக்கிறாரு ஒரே இன்னிங்ஸ்ல. அதே மாதிரி ஆயுஷ் பத்தோனி 66 பிளஸ் 206 ரன்கள் 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து கிட்டத்தட்ட 270 ரன்களை குவிச்சிருக்கிறாரு. இதன் அடிப்படையில வச்சு இவங்க 2 பேரும் எடுத்திருக்கீங்க, அதாவது புதுமுக வீரர்களா. ஆனா இந்த இடத்துல ருத்ராஜ் கெய்க்வாடும் ரஜித் பட்டிதாரும் 2 பேருமே நல்ல ஸ்கோரை வச்சிருக்காங்க துலீப் டிராஃபில. அப்படி மீறியும் ஏன் எடுக்கல? இந்த மாதிரியான கொஸ்டின்கள் எல்லாருக்குமே எழுந்துள்ளது. இதற்கு ஆகாஷ் சோப்ரா தெளிவா ஒரு பதில் அடிச்சிருக்கிறாரு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்திய ஏ ஸ்குவாட் வந்து ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கு முன்னாடி போச்சு. யாருடைய தலைமையில போச்சு? ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையில போச்சு. கிட்டத்தட்ட ருத்ராஜ் கெய்க்வாட் 2 டெஸ்ட் போட்டியில ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிராக 20 ரன்களை மட்டும்தான் அடிச்சிருக்கிறாரு 4 இன்னிங்ஸ்ல. இதனாலதான் இந்த குளறுபடியே ஏற்பட்டிருக்கிறது. இதனாலதான் இவரை உள்ளவே எடுக்கல. அவருக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் அவர் சரியா பயன்படுத்தினாரா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிராக அவர் தேர்வு செஞ்சாங்க. ஆனா விளையாடுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. வாய்ப்பு கொடுக்காத அளவுக்கு அவர் இன்ஜூரியை வச்சுட்டு இருந்தாரு. ஆகையினால அவர் எடுக்க முடியல. 10வதுக்கு ரஞ்சி டிராஃபி 2 சீசனா சேர்த்து 4 போட்டியில தான் விளையாடி இருக்கிறாரு. இப்போ வந்து கடைசியா துலீப் டிராஃபில 184 அடிச்சா மட்டும் அவரை கண்டுப்பாங்களா? அவருக்கான பேருந்து ஸ்டாப்பிங் எல்லாமே கடந்து போயிடுச்சு. இந்த இடத்துல தேர்வு குழு அடுத்த இலக்க நோக்கி ஓடுறாங்க. அதாவது இளம் வீரர்கள் நல்ல திறமையா விளையாடுறவங்களை நோக்கி ஓடுறாங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது ருத்ராஜ் கெய்க்வாட சிறப்பா விளையாடினாலும் அவரை விட சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் இங்க நிறைய வந்துட்டாங்க. ஆகையினால அவருக்கான வாய்ப்பு பறிபோனதுன்னு சொல்லிட்டு ஆகாஷ் சோப்ரா தெளிவா சொல்லி இருக்கிறாரு.
இருக்காரு. இது எந்த விதத்துல நியாயம்னு கூட தெரியல. ஏன்னா வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்படவே இல்லைன்றதான் உண்மை. அவருக்கு எந்த இடம் பொருந்தும், ஏன்னா ஓப்பனிங் செட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஓப்பனிங் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆல்ரவுண்டராகவே மாறிட்டாரு. பத்தாவதுக்கு போலிங் வேற, ஸ்பின் போலிங் வேற போட்டாரு, இடத்தை மாத்தி ஆடினாரு. சரி, இந்த இடம் தான் நமக்கு ஸ்ட்ராங்கா கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆகையினால நம்ம 3 டவுன் 4th டவுன் அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணலாம்னு நினைச்சாலும் அதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இல்லாம தவிச்சிட்டு வராரு. இதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாட இந்திய ஏ ஸ்குவாடுக்கு கேப்டன் ஆக்குனானுங்களா, இப்ப கதையே முடிச்சு விட்டானுங்க. அது மாதிரி இந்திய ஏ ஸ்குவாடு ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிராக இப்ப ஷ்ரேயஸ் ஐயரை கேப்டன் ஆக்கி இருக்காங்க. இவரை ஒட்டுமொத்தமா ஒழிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக பலவீனமான ஒரு அணியை கொடுத்து நீ வழி நடத்து, நீ கேப்டன்ஷிப் பண்ணு, அவங்க சரியா விளையாடலாம், இவருக்கு அழுத்தம் ஏற்படும், இவரால் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸ்கோர் பண்ண முடியாதுக்கு நீங்க இந்திய ஏ ஸ்குவாட்லயே சரியா ஸ்கோர் பண்ணல. அதுவும் இல்லாம இவர் என்னதான் ஸ்கோர் பண்ணாலும் நீங்க உள்நாட்டுல தான் நல்லா விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு தொடருக்கு, முக்கியமா சேனா தொடருக்கு இவரை சேர்க்கவே மாட்டானுங்கன்றதுதான் உண்மை. ஆக மொத்தம் இவர் கதையை முழுசா முடிக்கணும்ன்றதுதான் கம்பீரோடைய முழு திட்டமே. அப்படி இருக்கும்போது இவரை செலக்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றது அப்பாற்பட்ட விஷயம். இவரை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்றது தேர்வுக்குழு கையில தான் இதுக்கு மேல இருக்குது. யார? ஷ்ரேயஸ் ஐயர். ருத்ராஜ் கெய்க்வாட் கதையை முடிக்க போறானுங்கன்றது ஆணித்தரமாகவே தெரிந்து விட்டது. ரஜித் பட்டிதார் 10க்கு 125, 66, 77 சொல்லிட்டு 2 மேட்ச்ல பொளந்து கட்டி இருக்கிறாரு. இவங்கள மாதிரியே இவங்க 2 பேருமே சிறப்பா விளையாடி இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம அனுபவம் உள்ள வீரராக இருக்கிறாங்க. சேன நாடுகள்ல போன்ற நாடுகள் வீரர்களை ஹேண்டில் பண்றதுக்கு இவங்க கிட்ட அனுபவம் இருக்குது. யார்கிட்ட? ரஜித் பட்டிதார் கிட்டவும், இன்னொரு பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்டவும். ஆனா இவங்களை எடுக்காததுக்கு முழு காரணத்தை இன்னி வரைக்கும் சொல்ல முடியல. ஆனா ஆகாஷ் சோப்ரா சொன்ன காரணம் ஏற்றுக்கக்கூடியதான் தெரியல. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில ஆயுஷ் பத்தோனி, அதுக்கப்புறமா ஜெகதீசன், இந்த மாதிரி புதுமுக வீரர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது இந்த இடத்துல நல்ல விஷயமாக இருந்தாலும் இங்க மறுக்கப்படுகிற ஒரு விஷயம் ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும்தான், ரஜித் பட்டிதார் மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல ஷமிக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்கலாம், புவனேஷ்குமாருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். அப்போ எப்போதாண்டா புதுமுக வீரர்கள் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கேள்வி எழும்பலாம். ஆனா இவங்களும் அனுபவ ரீதியாக சேன நாடுகள்ல விளையாடுவதற்கு இவங்களை ட்ரெயின் பண்ற மாதிரி இது வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும். ஆனா இந்த சான்ஸை மிஸ் பண்றாங்கன்னு தான் தோணுது தேர்வுக்குழு. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, ஷ்ரேயஸ் ஐயரை இதன் மூலமாக சர்வதேச இந்திய அணியில எடுப்பானுங்களா, இல்ல இதோட இவருடைய வாழ்க்கையை முடிச்சு கட்டலான்னு முடிவு பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.